அமெரிக்காவுக்கும் எல்லா இடத்துலையும் பூந்து அது அரசியல் கவிழ்த்து விட்டு எப்படியாவது உள்ளே பூந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய ஆசையே. அதாவது அவங்களுக்கு ஃபேவரான ஆட்சி இருக்கணும், ஜால்ரா கொட்டுறது மாதிரி. ஈராக்கில் சதாம் ஹுசேனை உள்ள பூந்து அடிக்கிறேன். இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஈரானுக்கு நல்லது பண்ண போகிறதும் கிடையாது, இஸ்ரேலுக்கு நல்லது பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் இடையில இருந்து இது முக்க கல்ஃபுக்கு எதிரான போராகவே நடக்குது. இதில் ட்ரம்ப் குளிர் தானே காய்வார். முதல்ல இப்போதைக்கு அமைதியை கொண்டு வருவது பாருங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மள்ட்ட ஸ்கூலு காலேஜ் எல்லாம் எக்ஸாம் டைம். இப்போ நீங்களும் தான் போய் பேசணுமே, பேசி அமைதியை கொண்டு வரணும். ட்ரம்ப் யார் சொல்கிறதுமே கேட்கறது இல்லை. வந்தோடனே அமெரிக்க நாடு அமெரிக்கர்களுக்கு மற்றெல்லாம் வெளியே போங்கடான்னு சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இந்த வீடியோவை போடுறோம். முதல்ல வளைகுடா நாடுகளில் இருக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்திய உறவுகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். பத்திரமா இருங்க. செய்திகளில் வர்றது எல்லாமே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு போர் முகம் சூண்டு விட்டது. எல்லாம் வானிலையை மூடிக்கிட்டாங்க. இனிமேல் எந்த ஃப்ளைட்டும் இல்லை. நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறீங்க, துபாயில் இருந்தோம், கர்த்தார் பகுதியில் இருந்தெல்லாம். உண்மைதான், ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வலைதளங்கள் செயல்படும் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா முடக்கிடுவாங்க. இணையதளத்தை முடக்கிறது தான் முதல்ல போருடைய யுக்தியாகவே கையாளுவாங்க. எதை நாம் செய்யக்கூடாது, எது நடந்துடக்கூடாது என்று நினைச்சோமோ அது நடக்க ஆரம்பித்து விட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதவியேற்றதிலிருந்தே வன்முறையை தூண்டுற மாதிரியும் எல்லாரையும் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு வந்தார். அது இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டு. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க ஈரான் அடிக்கிறதுக்கு. ஆல்ரெடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ளது அது பழைய பிரச்சனை. ஆனால் அது வந்து பிப்ரவரி மாதம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 3 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் வந்து பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. ஜெனீவாவில் தான் கடைசி பேச்சுவார்த்தை நடந்தது. ஓமன் நாடு தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சது. அதில் ஆல்மோஸ்ட் அணு ஆயுதங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லை, அணுசக்தியெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை, அந்த மாதிரி ஐடியாவும் இல்லைங்கிறத ஈரான் சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து எங்களை ஒரு 5 நிமிஷத்தில் எங்களை அழிக்கிற அளவுக்குலாம் அவங்கள்ட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு பொதுவாக அவங்க சொன்னது. சரி, அப்படியே வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாயிட்டு ஸ்மூத். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் விரும்பவே இல்லை. இஸ்ரேல் வந்து எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் சினாரியோவே இருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் எல்லா இடத்துலையும் பூந்து அது அரசியல் கவிழ்த்து விட்டு எப்படியாவது உள்ளே பூந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய ஆசையே. அதாவது அவங்களுக்கு ஃபேவரான ஆட்சி இருக்கணும், ஜால்ரா கொட்டுறது மாதிரி. கையெழுத்து போனால் போடணும், அந்த மாதிரியான ஆட்சியை அமைக்கணும். யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ் ஃபோர்டு 2 போர்க்கப்பல்களை ஈரானுக்கு எதிராகவே அமெரிக்கா நிப்பாட்டி வச்சாங்க. எது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு இது மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்டு இது எல்லாமே வந்து நிப்பாட்டி வச்சு ஈரானை வந்து ஒரு விதமான ட்ராப் பண்ணாங்க. அதாவது நீ இப்படிலாம் நடந்தால் நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம், அதுக்கான சூழ்நிலையெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச பிறகும் இது நடந்தது. இப்போ ஜெனீவாவில் நடந்த கடைசி பேச்சுவார்த்தை சுமூகமாக தானே நடந்துச்சு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு. பேச்சுவார்த்தைங்கிறது என்னங்க? தற்காலிக தோல்வியை சமரசமாக சொல்கிறது தான் பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும் 2025 வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி அட்டாக் பண்ணாங்க. யார்? இஸ்ரேல் அடித்தாங்க பூந்து. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களே, நான் ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவர், நீங்கள் 2 பேரும் பிரச்சனைக்கு என்கிட்ட வர்றீங்க, நான் பாருங்க ஒரு 2 பேருக்கு பிரச்சனைக்கு 3வது நாடு நான் தலையிட்டு பேசுகிறேன், பேசவில்லை, அதெல்லாம் இனிமேல் சண்டையெல்லாம் போடக்கூடாது, அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா இஸ்ரேலை கூப்பிட்டு அமெரிக்கா நீ ஆட்டுறபடி ஆட்டுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் அமெரிக்காவோட இந்த சூழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, நீ ஆட்டுறபடி அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் அமெரிக்கா சொல்லி கொடுத்தது. அதே தான் இஸ்ரேலையும் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இதில் என்ன பெரிய நமக்கு இப்போ நம்ம இதுக்காண்டி பேசுகிறோம், இஸ்ரேல் ஈரான் அடிச்சுக்கிறது, அமெரிக்கா பூந்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கேயோ நடக்குது சண்டை அப்படின்னு உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஆடிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட அறியாமை. முக்கியமான எண்ணெய் வளங்கள் எல்லாமே இந்த கல்ஃப்லேருந்து தான் நமக்கு வருது, எமிரேட்ஸ்லேருந்து தான் வருது. கச்சா எண்ணெய் பேரல் அங்கேருந்து தான் வரணும். இப்போ இவங்க சண்டையெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடெல்லாம் ஏற்பட்டுரும். வராது, கச்சா எண்ணெய் வராது. ஏன்னா க்ரூட் ஆயில் வேணும், அது வெறும் ரா மெட்டீரியல் வச்சு நம்ம பெட்ரோலாக மாற்றணும், டீசலாக மாற்றணும், எரிபொருளாக மாற்றணும், ஃப்ளைட்டுக்கு வேணும், ஒயிட் பெட்ரோல்லாம் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. மெயினாக அதுதான். நம்ம ஊரில் எப்படி குடிக்க தண்ணி இருக்குது, அதுமாதிரி அங்கே பெட்ரோல் டீசலாக இருக்குது.
அவ்வளோதான் வளம். இப்போ மிக முக்கியமானது என்னன்னா, கத்தார், அபுதாபி, துபாய், பஹ்ரைன், குவைத் இந்த நாடுகள்ல தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களும் மற்றும் அமெரிக்காவுக்கு தேவையான போர் சம்பந்தமான தளவாடங்கள் அந்த நாட்டில் இருக்கு. அப்படின்றது தான் இப்போ நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயமா வந்தது. எப்படி ரவுடி பையனுக்கு அடைக்கலம் கொடுத்தா நம்மளும் கேஸ் ஆகவும் சேர்ந்து அந்த மாதிரி இவங்களும் சேர்ந்து சிக்கிட்டாங்க. இப்போ இதில் சிக்கிறதுல பார்த்தீங்கன்னா கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய கடற்படை அதோட தளம் இருக்கு. இது வந்து இந்த ரெண்டுலையுமே அபுதாபிலையும் இருக்கு, கத்தார்லையும் இருக்கு, குவைத்திலையும் இருக்கு. இதனால இந்த நாடுகளையும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோங்கிறது ஈரானோட ஸ்டாண்டு. இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், அது உலகளாவிலே பெரிய ஏர்போர்ட் துபாயில் தான் இருக்குது. ட்வின்ஸ் டவர்லேருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பிஸ்னஸ் தான். நம்ம தமிழ் ஆளுகள், இந்திய ஆளுகள் அவ்வளோ பேர் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாம் காமனான நாடு அது. அதில் போயிட்டு இவங்க அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன செஞ்சுட்டாங்க, உனக்கு யாரெல்லாம் உதவிகரமான நாடுகளோ அவங்களால நான் அடிப்பேன்டா அப்படின்னு இவங்க அடிக்கிறாங்க. எப்படி நம்ம உள்ளூரில் நம்ம சண்டை போட்டுக்கிறோம், உனக்கு அவன் உதவி பண்ணுறானா அவன் வீட்டையும் அடிப்பேன், உனக்கு அவன் அடைக்கலம் கொடுத்தான அவன் வீட்டையும் கொளுத்தி விட்டுருவேன், அவன் உனக்கு காரில் அடிச்சு போன அந்த காரையும் நான் உடைப்பேன், அவன் விட்டு பையனையும் விட்டுருவேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலக நாடு மோதிக்குது. வேற ஒன்றுமே இது போட்டு உக்ரைன் போர், ஈரான் போர், இது ஈரான் போர் அப்படி இப்படி சாதாரண விஷயமா புரிஞ்சுங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி அவனை 4 பேர் சேர்த்துக்கிறது, இவனை 4 பேர் சேர்த்துக்கிறது, இப்படிதான் இப்போ போரும் மூல போகுது. நான் இங்கே 4 பேர் சேர்த்துக்கிறேன், இங்கே 4 பேர் சேர்த்துக்கிறேன்னா போர் தான் வரும். நம்ம இந்தியாவில் நியூட்ரலைஸ் நாடுப்பாங்க, அதை எல்லா நாடுகளோட அப்படியே அரவணைச்சா ஹாய் உங்களுக்கு ஹாய் உங்களுக்கு ஹாய். வேறு வழி இல்லையே. நம்ம எங்கே போய் யாரோட மல்லு கட்டுறது? எல்லாம் நேச நாடுகள், நம்ம யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம். இப்போ இந்த நாடுகளை அட்டாக் பண்ணக்குள்ளதான் நமக்கு அந்த குலை நடுங்கும் வீடியோக்கள் வருது. எங்கே மனிதன் இறந்தாலும் நாம் கண்ணீர் விட வேண்டும். நமக்காக கண்ணீர் விடுறதோ, என் உறவுக்கான கண்ணீர் விடுறதோ எனக்கு கண்ணீர் இல்லை. பிறருக்காக நான் வடிக்கும் கண்ணீரே இங்கே வேலைக்குள்ளானது. அது காசாவில் செத்தப்பையும் எனக்கு வலிச்சுது, இலங்கையில் செத்தப்பையும் எனக்கு வலிச்சுது, அங்கே உக்ரைனில் அடிச்சாங்க, ரஷ்யா உக்ரைனில் அடிச்சப்பையும் வலிக்குது. நமக்கு எங்கே யார் இருந்தாலுமே வலிதானே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த போரில் அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் இருக்குங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஏன்னா சும்மா கிடையாது, அவங்களும் படை வீரர்கள் இழப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஈரானை பார்த்து, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கிடுங்க, உங்களுக்கு ஒரு விடுதலையான நல்லாட்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அவங்க மன்னராட்சி அதிபரை வச்சு அவங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அதிபரையுமே கொண்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் அவங்க உக்குரமாகி அவங்க அடித்தது பூந்து இந்த எமிரேட்ஸ் எல்லாம் பூந்து அடித்தது அதுக்கு பிறகுதான். இனிமே வார பார்த்துலாம் ஒட்டையது கழிது. அவங்களுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும் தான் அழிக்கப்படுவோம் என்பது ஈரானுக்கும் தெரியும். ஆனால் மோதி பார்த்துருவோம், வா ஃபைனல் இறுதி போர்மாங்கள வா உடச்சி பார்த்துருவோம். எப்படியும் ஒரு நாடு நடந்துகிட்டு இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள பூந்து நம்மளே சண்டை போடுறது. அவங்க உள்நாட்டு பிரச்சனையை அவங்க பார்த்துக்க போறாங்க. அதாவது இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட எல்லா வானிலையிலும் மூடப்பட்டுச்சு. அவங்க இப்போ என்ன சொல்றாங்க, 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எம்போசியை வந்து ஈரானில் வந்து கைப்பற்றினாங்க. அதை வந்து வன்முறையாளர்கள் புரட்சி கிளர்ச்சியாளர் தான் கைப்பற்றினாங்க இல்லை, அது உள்நாட்டில் மாணவர்கள் புரட்சியில் அந்த எம்போசியை கைப்பற்றினாங்க. இப்போ அந்த மக்கள்கிட்டயே போய் பாடம் நடத்துறாங்க. நான் உங்களுக்கு அந்த மக்களாட்சியை தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்டயே போய் பாடம் நடத்தி லெசன் பண்றாங்க. அதாவது 8 மாதத்துக்கு முன்னாடி போர் நடத்தி அந்த போர் அதுக்கு பிறகு ஜெனீவாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும் இன்னைக்கு அதே வேலையை தான் அமெரிக்கா செய்யறாங்க. அமெரிக்காவோட முன்னாடி செஞ்ச வேலை கொஞ்சம் வேலைகளை பின்னோட்டத்தை பார்ப்போம். ஈராக்ல சதாம் ஹுசேனை உள்ள புந்து அடிக்கிறாங்க. ஈராக்ல சதாம் ஹுசேனை உள்ள புந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி அவரை தூக்கிலையும் போடுறாங்க. ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி தான் போய் பிடிச்சாங்க, லிபியாவை அதே மாதிரி தான் பிடிச்சாங்க. ஈராக்ல வந்து சதாம் ஹுசேனை வந்து கடைசியா தூக்கில போட்ட போது அவர் படித்த கடைசி புத்தகம் இதுதான், கடலும் கிழவனும், ஓல்டு மேன் அண்ட் சி. சதாம் ஹுசேனுக்கு தூக்கு தண்ணி அறிவிக்கப்படுகிறது. பார்த்தங்க எப்பேற்பட்ட ஒரு மாவீரனாக இருக்குன்னு, உங்களுக்கு தூக்கு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க. ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு அக்கா அப்படின்னு. அப்போ அவர் கேட்டது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இந்த நோபல் பரிசு பெற்ற புத்தகம் இது, தமிழில் இருக்கு. இந்த புத்தகம் தான் அவர் படித்தது அவரோட மொழியில், கடலும் கிழவனும். ஒரு கிழவனை வந்து ஒரு ராசி இல்லாத கிழவன் கிடைச்சா ஒரு மெர்லின் மீனை பிடிச்சி வர்றது தான் இந்த புத்தகத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புத்தகம். இதுதான் அவர் படித்தார். ஏன்னா தன்னம்பிக்கைக்கு இந்த புத்தகத்தை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவும் இல்லை. நோபல் பரிசு பெற்ற புத்தகம், அந்த புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி படித்தார். அப்படிதான் அவரையும் பிடிச்சி ஒம்படியாக பிடிச்சி உள்ளே பூந்து அட்டாக் பண்ணி, அவர் பெரிய அணு ஆயுதம் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, வெங்காயம் வச்சிருக்காரு, உள்ளே பூந்து அட்டாக் பண்ணி அந்த நாட்டை பிடிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கு உடன்பாடே இல்லை. என்ன அவன்கிட்ட பேசுறது, வாங்க பூந்து அடிக்கலாம் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய மனப்பான்மையாக இருந்தது. IAEA அப்படின்னு ஒன்று இருக்கு, சர்வதேச கண்காணிப்பு குழு. இப்போ எந்தெந்த நாட்டில் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அணுசக்தி எந்த நாட்டில் வச்சிருக்காங்க, பயோ வெப்பன்ஸ் எங்கே வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக
ஈராக்கை பிடிச்சப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க சும்மா சொல்றீங்க பயோவார் நடத்துறதுல அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க நாட்டு சரியா அந்த அந்த மார்க்க வழிப்படி அவங்க நாட்டை வழி நடத்திட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ள வந்து வாண்டட்லியா அட்டாக் பண்றது. ஏன்னா நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு இந்த நாட்டை பிடிச்சி தானே கொடுத்தாங்க, மக்களாட்சி தானே கொண்டு வந்தாங்க, இதுல வந்து என்ன வருத்தப்படுறீங்கிறது எல்லாரோட கேள்வி எனக்கு புரியுது. ஆனா அது வல்ல இலக்கு. ஒரு காலத்தில் சூரியன் மறையா நாடா இருந்ததுல இங்கிலாந்து சொன்னாங்களே சூரியனே மறையாது எங்க நாட்டை, ஏன்னா ஏதோ ஒரு நாட்டில் சூரியன் உதிக்கும், அவ்வளவு நாட்டை பிடிச்சாங்க. இந்த வேலையை தான் இப்ப ட்ரம்ப் மெனக்கெடுக்கிறார், அந்த வேலையை தான் அவர் மெனக்கிட்டு இருக்கார். அது வந்து ஐஏஏ வந்து தெளிவா சொல்றாங்க. அந்த ஜெனீவாவில் நடந்த பீஸ் மீட்டிங்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி ஒன்றும் இவர்கிட்ட ஈரான்ல இருக்கிறதாவெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனா இருக்கிறதா சொல்லி உள்ள வந்து அட்டாக் பண்றாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரானை சிங்கிளா வீழ்த்த முடியாதுன்னு, இஸ்ரேலுக்கும் தெரியும் சிங்கிளாக வீழ்த்த முடியாது. அதோடு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை அட்டாக் பண்றாங்க. 2025 வந்து ஈரான்ல வந்து ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறார் ட்ரம்ப். அப்ப என்ன ஆகிடுச்சு தெரியுமா, ஒரு ரியாலோட மதிப்பு அமெரிக்க டாலர் மதிப்படி 14 லட்சம் ரூபாயாக மாறுகிறது. நம்ம 90 ரூபா போனதுக்கு இவங்க கையை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நம்ம சந்திக்கிறோம். ஒரு ரியால் அது வந்து 14 லட்சமானா 14 லட்சம் ரூபாய்க்கு சமமானா அந்த நாட்டில் என்ன இருக்கும், போன பணவீக்கம் ஏற்படும், நாடு வாழ்றதா இல்லையா? அப்போ உள்நாட்டு கிளர்ச்சியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது, உள்நாட்டுல புரட்சியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது, அந்த அதிபருக்கு எதிராகவே இவங்கெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பல பிரச்சனைகள் அப்படி ஓட ஆரம்பிச்சது. இந்த சுச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனித உரிமை மீறல் அங்கே நடக்குது, தூக்கு தண்ணி எல்லாம் போடுறாங்க, விசாரணை சரியா நடைபெறல, பொருளாதார தடை வேறு இருக்குன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சு புரட்சி வெடிச்சோன்னா அப்ப மறுபடியும் அமெரிக்கா போறது. இப்படி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக ஒரு நாட்டை பிடிப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அவ்வளவு வேலைகளையும் உலக நாடுகளே செய்துங்க. நம்மெல்லாம் மனிதர்கள் சாதாரணமானவங்க. அப்ப அமெரிக்கா போய் மல்லுக்கிட்டு பண்ணினப்ப அந்த நாட்டு மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீ யாரு வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு, நீ வெளியே போ, நாங்க உள்நாட்டுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிறோம், நீ கிளம்புன்னு சொல்லி அமெரிக்காவை வெளியேற்றியது அந்த நாடு. அது அவருக்கு பெரிய வருத்தத்தையும் கொடுத்துச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு வந்து ஈரானுக்கு நல்லது பண்ண போறதும் கிடையாது, இஸ்ரேலுக்கு நல்லது பண்ண போறதும் கிடையாது. ஆனா இடையில இருந்து வர்த்தக நாடா இருக்க துபாய், கத்தார், பக்ரைன், குவைத், இதெல்லாம் வந்து கத்தார், இதெல்லாம் வந்து எல்லாரும் பிழைக்க போய் வளைகுடா நாடுகள்ல இன்னைக்கு வந்து இந்தியாவோட பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா லேபர்ஸா போய் அவ்வளோ பேர் அங்கே சம்பாரிச்சு நம்ம நாட்டுக்கு காசு வருது, அந்த நாட்டுடைய வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ப இந்த பிரச்சனையில போய் அவங்கள உள்ள விட்டு அடிக்கல, இல்லை அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தல, இதெல்லாம் வச்சுக்கிறீங்களே இது என்ன ஆகும் அப்படின்னு டைரக்டாவே வந்து ஈரான் அடிக்குது. நம்ம ஈரான் மேல வந்து பிளேமிங் சொல்றது வந்து இந்த நாடுகளையும் சேர்த்து அடிக்கிறது தான். இது முக்க கல்ஃபுக்கு எதிரான போராவே நடக்குது. இதுல ட்ரம்ப் குளிர் தானே காய்வாரு, ட்ரம்புக்கு என்ன லாஸ், இஸ்ரேலுக்கு என்ன லாஸ், உங்களுக்குள்ளே நீங்க அடிச்சேங்க, நாங்க ஜாலியாக வேடிக்கை போகிறோம், அதுதான் அவங்களுடைய இலக்காகவும் இருக்கிறது. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு, அந்த வீடியோவில் தோன்றி நான் மக்களாட்சி ஏற்படுத்தி கொடுக்க போறேன் ஈரான்ல, நான் ஏற்கனவே ஈராக்ல வந்து நீ சதாம் ஹுசேனை பிடிச்சி தூக்கில் போட்டு என்ன எடுத்த அந்த நாட்டிலேருந்து, ஒரு அணு ஆயுதம் எடுத்திருக்கியா, ஒரு அணுசக்தி எடுத்திருக்கியா, ஏதாவது காட்டியிருக்கியா, எதுவுமே இல்லையே. ஐஏன்னு அப்புறம் எதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்க, இவர் வந்து மக்களாட்சி சாத்தான் வேத ஓத போதாங்கிற மாதிரி தான் இவர் வந்து மக்களாட்சியை சொல்ல போறாரா, ஒண்ணுமே இல்லை. அதாவது அந்த அதிபரையும் கொண்டுட்டீங்க நீங்க, கமேனியா ஆட்சியை வீத்தனுங்கிறது தான் இவருடைய வீழ்த்திட்டாங்க. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு மாதிரி இவருக்கு ஜிஜ்ஜா கூட்டுற ஒரு ஆட்சியை உள்ள கொண்டு வரணும், உள்ள கொண்டு வந்து இவங்களே வந்து அப்படியே நாடை பூரா மயமா மாத்திக்குவாங்க. அவங்க உக்ரைன்லேருந்து ரஷ்யா போரை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியாக அந்த நாட்டை டீல்ல தான் விட்டாங்க. இப்போ அதே தான் இங்கேயும் நடக்க போகுது, இங்கேயும் அதான் நடக்க போகுது. வடகொரியா அதிபர் கிங்சாங் அந்த அவரெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தெரியல, அவரும் அமெரிக்காவுக்கு எதிரான உள்ளவர் தான், அவர் வெயிட்டிங்கில் இருக்காரு, மற்ற நாடுகள்லாம் வெயிட்டிங் இருக்கு. நான் சிறந்தாழ்ந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியா போன்ற சமரச நாடுகள் மத்தியில் இருக்கிறீங்க, மத்தியிலனா இந்த மத்தியில் இல்லை, பொதுவாக மத்தியில் இருக்கிறீங்க, நீங்களும் தான் போய் பேசணுமே, பேசி அமைதியை கொண்டு வரணும். ட்ரம்ப் யார் சொல்றதுமே கேட்கறது இல்லை. வந்தோடனே அமெரிக்க நாடு அமெரிக்கர்களுக்கு மற்றெல்லாம் வெளியே போங்கடான்னு சொன்னார். அதுக்கு இங்கே உள்ள இந்தியர்களே நீங்க கை தொட்டி சந்தோஷப்பட்டீங்க, அவன் நாடு அவனுக்கு தானேன்னு சொன்னீங்க. அப்ப இங்க உள்ள அமெரிக்கர்ஸ், இங்க உள்ள மற்ற வெளிநாட்டுக்காரர் நம்ம விரட்டலாமா? இது என்ன வகையில நியாயம்? அது எல்லா நாட்டிலும் எல்லாரும் இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளியிருந்தார் கணியன் பூங்குன்றனார். அந்த பாடல்களை படிச்ச நம்ம இந்த நேரத்துல நம்ம ஈரான் நல்ல நாடா, இஸ்ரேல் நல்ல நாடா, அமெரிக்கா நல்ல நாடாங்கிற போட்டியெல்லாம் இங்க தேவையில்லை, கருத்து காருண்யமும் தேவையில்லை, 1008 கருத்துக்கள்லாம் இங்க தேவையில்லை. மொத்தத்தில் மனித உயிர் பலி ஏற்பட போகிறது. அமெரிக்காவுக்கும் தெரியும் தன்னுடைய ராணுவ வீரர்கள் இறப்பார்கள் என்று நல்லா தெரியும், ஈரானுக்கும் தெரியும்.
இஸ்ரேலுக்கும் தெரியும். ஆனால் அவங்க ரத்தம் குடித்து விட்டு கடைசியாக ஆட்சியை பிடிப்பாங்க. இதில் சாவ போகிறது இன்னமும் ட்ரம்ப்போ மாரி பெரிய பெரிய அந்த நாட்டுடைய அதிபர்களும் கிடையாது. எல்லா ராணுவ வீரர்கள் சாவாங்க. சாவறதுக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுத்துருக்கோன்னு சொல்ல முடியாது. பாதுகாப்புக்கு தான் சம்பளம் கொடுத்துருக்கோம், சாவறதுக்கு இல்லை. அதனால மனித உயிர் பலி வேண்டாம். ஏற்கனவே காசால பார்த்தோம், இலங்கையில பார்த்தோம், கொத்து 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 கொத்தா அள்ளி கொடுத்தாங்க. உக்ரைன்லையும் பார்த்தோம். எங்கு மனித உயிர் பலி இருந்தாலும் அது தவறே. போர் வேண்டாம். கண்டிப்பாக அமைதி போர், சமாதான போரை இந்தியா போன்ற நாடுகள் கண்டிப்பாக தலையிட வேண்டும். எனக்கு என்னன்னு தெரியாதீங்க. இந்த எப்ஸ்டன் ஃபைல்ஸ்க்கெல்லாம் அதுக்கெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பார்த்துக்குவோம். முதல்ல இப்போதைக்கு அமைதியை கொண்டு வருவது பாருங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மள்ட்ட ஸ்கூலு காலேஜ் எல்லாம் எக்ஸாம் டைம். எல்லாம் இப்போ மே மாதம் எக்ஸாம் டைம் எல்லாருக்குமே. ஏப்ரல் மே எக்ஸாம் வந்துடும். எக்ஸாம் நேரத்தில் ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே டீசல் பெட்ரோல் இயங்கிய நாடுகள் தான் நம்ம நாடு. அது எல்லாமே தட்டுப்பாட்டுகள் வந்து எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து கொடுக்க முடியும்? ஒரு மாதம் கொடுப்பீங்களா? அதுக்கு மேலே தாங்குமா? தாங்காது. இந்த நேரம் பார்த்து பங்கில் கையிருப்பு விலையேறும், கையிருப்பை மறைப்பாங்க, ஸ்டாக்கை மறைப்பாங்க, எல்லாமே நடக்கும். அதனால் அந்த சுச்சுவேஷனுக்கெல்லாம் தள்ளப்பட்டுறாதீங்க. அப்புறம் காய்கறி விலையேறும், பெட்ரோல் டீசல் விலையேறும் தான் எனக்கு நம்ம காய்கறி விலையேறும், அரிசி விலையேறும், பால் விலையேறும், தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். ஏற்கனவே கோவிட்லேருந்து இப்போ தான் நம்ம ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாவது பொருளாதாரத்தை பார்த்துட்டு வர்றோம். ஏற்கனவே நீங்கள் 2000 நோட்டு செல்லாது கேம் விளாண்டதுலேயே எடுத்த பிச்சை இன்னும் முடியல. அதுக்கு பிறகு கோவிட்ல ஒரு பிச்சை, இப்போ மறுபடியும் போர்னால ஒரு பிச்சை எடுக்க முடியாது. தயவு கூர்ந்து போரை நிப்பாட்டுவதற்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி.